சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுக்குரிய வழிகாட்டுதலாகத்தான் சன் அஸ்ட்ரோ டிவி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். 2025 பிறக்கப் போகிறது. அந்த ஆண்டாவது நமக்கு யோகமான ஆண்டாக இருக்குமா? பொதுவாக ஒரு தகவல் என்னன்னா, எந்த ஆண்டினை வைத்து நம் முடிவுக்கு வந்துவிட முடியாது. ஏன் இந்த தகவலை சொல்றேன்னா, கிரகங்கள் எங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதற்கேற்ற பலன்களை அவர்கள் வழங்குவார்கள் ஒவ்வொரு ராசினருக்கும். அது முன்னேற்றமான பலன்களாகவும் இருக்கலாம், எதிர்மறையான பலன்களாகவும் இருக்கலாம். அப்ப எதை நம்ம பார்க்கணும்? நீங்க வழக்கமா பார்த்துட்டீங்கல்ல, புத்தாண்டு பலன்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், குரு பயிற்சி பேசிட்டு இருக்கோம், ராகு கேது பயிற்சி பேசிட்டு இருக்கோம், சனி பயிற்சி பேசிட்டு இருக்கோம். இந்த பிரதான கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள், அந்த சஞ்சார நிலை ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும், இதை தெரிந்து கொண்டாவே ஒரு வாழ்க்கையில் நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். இதை நோக்கி நம்ம போகலாம், இதை நோக்கி போக வேண்டாம், இந்த நேரத்தில் அமைதியாக இருக்கலாம், இந்த நேரத்தில் வேகமாக செயல்படலாம், இந்த நேரத்தில் வீடு வாங்கலாம், இந்த நேரத்தில் வேலைக்கு முயற்சிக்கலாம், இந்த நேரத்தில் தொழில் தொடங்கலாம். இப்படிலாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். எல்லா நேரத்திலும் எல்லா வேலையும் செய்துட்டே இருக்க முடியாது. அப்போ எந்த வேலையை எப்பொழுது செய்தால் நமக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் என்பதை சொல்வதுதான் கிரகவுடைய சஞ்சார நிலை. அதை தெரிந்து சொல்வதுதான் ஜோதிடருடைய வேலை. சரி, இந்த 2025 பத்தி ஒரு பெரிய கனவு இருக்கு பாருங்க. இந்த கனவு எப்படி இருக்க போகிறது? நான் ஒவ்வொரு ராசினருக்கும் விரிவாகவே பலன்களை சொல்ல போறேன். அதற்கு முன்னதாக சுருக்கமாக இந்த பலன்களை இந்த பகுதியில் இப்படி தெரிஞ்சுக்கலாம். சரி, 2025 மேஷ ராசினருக்கு எப்படி இருக்கும்? மே மாதம் 10ஆம் தேதி வரை 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகிறார் குரு பகவான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதும் அவருடைய பார்வைகள் 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் உண்டாவதும் ஒரு மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கும். இது ஒரு பகுதி. அதன் பிறகு மே மாதம் 11ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 8 வரை 3ஆம் இடத்தில் அவர் சஞ்சரிக்க போகிறார். என்றாலும் அவருடைய சஞ்சார நிலை சாதகமாக இல்லை என்றாலும் அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு பதியும், 9ஆம் இடத்திற்கு பதியும், 11ஆம் இடத்தில் பதியும். அப்ப திருமண வயதினருக்கு வரன் கூடி வரும். இதுவரை திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமணம் நடக்கும் 2025 மேஷ ராசினருக்கு. 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு, கணவனை இழந்தவர்களுக்கு, மனைவியை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடந்திடக்கூடிய நிலையும் ஏற்படும். இந்த சாதகமான நிலைகளை 2025 குரு பகவான் வழங்கிட இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுப்பதை எவர் தடுத்து விட முடியும்? அந்த சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் 2025 முழுவதும். அப்போ லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவானால் உங்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இப்பொழுது 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ராகு பகவான் மே மாதம் 26ஆம் தேதி வரை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் தான் சஞ்சரிப்பார். அதே மே மாதம் 27ஆம் தேதி ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறார். இப்போ 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க, உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பாங்க, ஆசையை கொடுப்பாங்க, ஆசையை தூண்டுவாங்க, அதை நோக்கி போக சொல்லுவாங்க. அப்போ வருமானம் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கு. கேது பகவான் பார்த்தீங்கன்னா அதே மே மாதம் 27ஆம் தேதி தொடங்கி 5ஆம் இடத்தில். அப்போ குடும்ப ரீதியாக பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். இதற்கு மேலாக 120 நாட்கள் ராஜ கிரகமான சூரிய பகவான் 2025ஆம் ஆண்டு தை மாதம், மாசி மாதம், ஆனி மாதம், புரட்டாசி மாதம், இந்த 4 மாதமும் உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார்கள். நினைப்பதை எல்லாம் அடைய வைப்பார்கள். செல்வாக்கை உயர்த்துவார்கள். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அலுவலர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, 2025 முற்பகுதியில் குரு பகவானும் பிற்பகுதி சனியும் ராகுவும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு இது நன்மைகளை வழங்கிடக்கூடிய நிலையில் இருக்கின்றனர்.
இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு யோகமான ஆண்டாக இருக்கும். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஜென்ம ராசிக்குள் இப்பொழுது குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மே மாதம் 10ஆம் தேதி வரை ஜென்ம ராசிக்குள் தான் குரு பகவான் சஞ்சரிப்பார். அப்போ அலைச்சல் இருக்கும். மே மாதம் 10ஆம் தேதி வரை அலைச்சல் இருக்கும். குடும்பத்திற்கும் உங்களுக்கு ஒரு இடைவெளி இருக்கும். இருந்தாலும் வாழ்க்கை வளமாகி கொண்டிருக்கும். ஏன்னா ஜென்மகுரு காலத்தில் தான் ஒவ்வொரு மனிதரும் பார்த்தீங்கன்னா உயர்வை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. புதிய சொத்து வாங்கணும், புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், குடும்பத்திற்காக சில வேலைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் எப்பொழுது ஒருவருக்கு ஏற்படும் என்றால் ஜென்மகுருடைய காலத்தில் தான். ஏன்னா 5ஆம் இடத்தில் குரு பகவானின் பார்வை, 7ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, 9ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை. இந்த ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் இந்த மே மாதம் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்து உங்களுடைய செல்வாக்கினை உயர்த்துவார். இது ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மே 11ஆம் தேதி தொடங்கி குரு பகவான் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். அந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு யோகம், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வரும், எதிர்ப்புகள் இல்லாத நிலையை ஏற்படுத்தும், திருமண வயதினருக்கு வரன் உண்டாக்கும், வரன் வரும், உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும், தொழில் விருத்தியாகும். இப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலுமே உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிட இருக்கிறார். குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு பக்கம் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் மறுபக்கம் நன்மைகளை உண்டாக்கிடக்கூடிய அளவில் இருக்கிறது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே 10ஆம் இடத்தில் தான் சந்திருக்கிறார். அப்போ ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். பொதுவாக சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது தர்ம நீதியின்படி செயல்படக்கூடியவர். அலுவலர்கள் யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேர்மையாக செயல்பட்டால் மட்டும்தான் சனி பகவானின் பிடியிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். இல்லை என்றால் சின்ன சின்ன பிரச்சனைகள், மேலதிகாரிகளுடைய கண்டிப்பிற்கு ஆளாக வேண்டிய நிலை, லஞ்ச வழக்குகளில் சிக்க வேண்டிய நிலை என்பதெல்லாம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மெமோ வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எந்த அளவிற்கு இந்த ஆண்டில் நேர்மையாக செயல்படுகின்றீர்களோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நேர்மை பாதையை தவறுகின்ற போது நிச்சயமாக உத்தியோகத்தில் சிக்கல்களையும் சங்கடங்களையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். இந்த நேரத்தில் மே மாதம் 26ஆம் தேதி வரை ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சாதகமான சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுக்கு வர வேண்டிய வரவு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கையில பணமே இல்லாம இருக்கிறது ஒரு பக்கம், ஏதோ ஒரு பக்கம் பணம் வந்துகிட்டே இருக்கு. பணம் வந்து கொண்டு இருப்பதால் செலவுகளை பற்றி ஒரு பயம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு 2025 மே மாதம் 26ஆம் தேதி வரையில் இந்த பண வரவு என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அதற்கும் அப்பால் அவரும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். ராகு பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் இணைந்து 27/5 முதல் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார்கள். உங்களுடைய வேலைகளில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தொழிலிலும் நியாயமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் எதிர்மறையான பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் அதே மே மாதம் 27ஆம் தேதி கேது பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு வருகிறது. உடல் நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். உறவுகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். தாயாரின் உடல்நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டில் மாசி மாதம், பங்குனி மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதம் 4 மாதங்கள் சூரிய பகவானால் 120 நாட்கள் உங்களுக்கு யோக பலன்கள் இருக்கும். ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் 2025 உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடல் நிலையில் கவனம் செலுத்தி வர வேண்டும். எதிர்பார்த்த வரவு என்பது நிச்சயமாக குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். குடும்பத்தில் சுபிட்சமான பலன்களை வழங்குவார். ஒரு பக்கம் சனி பகவானும் ராகு பகவானும் சங்கடங்களை உண்டாக்கினாலும் ஆண்டின் பிற்பகுதியில் குரு பகவானின் பார்வையில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் முறியடித்திடக்கூடிய நிலை இருக்கிறது. பயப்பட வேண்டாம். 2025 உங்களுக்கு யோகமாக சாதகமாகவே இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே,
இந்த 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கின்ற போது உங்களுக்கு யோகமான ஆண்டாகவே இருக்க போகிறது. என்ன இவ்வளவு தெளிவாக சொல்றீங்க? நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் கேட்கலாம். சின்ன தகவல் மட்டும்தான். இந்த மே மாதம் 10ஆம் தேதி வரை, 2025 மே மாதம் 10ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான். 12ஆம் இடத்தில் அவர் சஞ்சரித்தால் அவருடைய பார்வைகள் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் உண்டாவதால் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, எதிர்ப்பு இருக்காது. உங்களுடைய நிலையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய நிலை இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மே 11ஆம் தேதி முதல் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்க போகிறார். ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படுவதற்கு, வியாபாரிகளாக இருந்தால் தங்களுடைய தொழிலை வெளியூரில் விரிவு செய்வதற்கு, ஒரு இடமாற்றம் விரிவு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல நிலை உருவாகும். மே 11க்கு பிறகு ஒரு இடமாற்றம் என்பது மிதுன ராசினருக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படும். பொதுவாக கணவன் மனைவி கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்தாவே நிம்மதி தான், இல்லை கொண்டாடுறதா தான் பிரச்சனை வரும். இப்போ அது ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டிய நிலை ஜாதகருக்கு ஏற்படும். அப்போ குடும்பத்தின் மீதான அக்கறை ஒரு பக்கம் அதிகரிக்க செய்யும். விலகி இருக்கும் போதெல்லாம் அக்கறை அதிகரிக்கும் தானே. அப்போ அப்படி பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு பிள்ளைகள் மீது அதிகபட்ச அக்கறை வரும். அது பாருங்க, திருமணம் ஆகாமல் காலம் தள்ளி போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா வரன் தேடி வரும். வீடு கட்ட முடியவில்லை, வீடு கட்ட முடியவில்லை என்று கனவாகவே இருந்து கொண்டு வந்தது புதிய வீடு கட்டக்கூடிய, இல்லை புதிய இடம் வாங்கக்கூடிய, புதிய வீடு வாங்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். மாதத்தின் பிற்பகுதியில் மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிதுன ராசினருக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சனி பகவானின் சஞ்சார நிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யோகமா இருக்கு. இந்த ஆண்டு முழுவதும் என்ன யோகமா இருக்கு? 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான், அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதை விட அவர் 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினால் 2025 முழுவதுமே ஒரு யோகமான ஆண்டாக மிதுன ராசினருக்கு நிச்சயமாக இருக்கும். எதிர்பார்த்த வரவு இருக்கும், உடம்பில் இருந்த நலிவுகள் போகும், துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். இப்ப எந்த ஒன்றிலும் துணிச்சல் வந்துட்டா போதும் இல்லை, தைரியம் வந்துட்டா போதும் இல்லை. எப்ப தைரியம் வரும்? எப்ப துணிச்சல் வரும்? நமக்கு செல்வாக்கு இருக்கின்ற போது தைரியம் வரும், பண வரவு இருக்கின்ற போது துணிச்சல் வரும். அப்ப எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக 2025 மிதுன ராசினருக்கு இருக்கும். ராகு பகவானும் பார்த்தீங்கன்னா மே மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிக்க போகிறார். சனி பகவானும் ராகு பகவானும் போட்டி போட்டுக் கொண்டு உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட இருக்கின்ற நிலையில் கேது பகவான் மே மாதம் 27ஆம் தேதி முதல் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதை விட வேற என்னங்க வேணும்? 2025 யாருக்கு சிறப்பாக இருக்கும் என்றால் மிதுன ராசினருக்கு 100% எல்லா வகையிலுமே யோகமாக இருக்கும். அதற்கும் மேலாக சூரிய பகவான் 120 நாட்கள், 2025 120 நாட்கள், பங்குனி மாதம், சித்திரை மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்குவார் சூரிய பகவான். இந்த நிலைப்பாடுகளை மிக விரிவாக என்னுடைய தனி பதிவில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதே சன் அஸ்ட்ரோ டிவியில். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கிறது. புதிய வியாபாரத்தை தொடங்கலாம், தொழிலில் முன்னேற்றத்தை காண முடியும், திருமண யோகம் இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இருக்கிறது, புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. 2025 மிகப்பெரிய யோகம் மிதுன ராசினருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். கடகராசி நண்பர்களே, உங்களை பார்த்தாவே எனக்கு எப்பயுமே சந்தோஷம் இருக்கும். இந்த சந்தோஷம் 2024 இருக்கு. 2025 எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி உங்களிடமிருந்து எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே எப்போ எதிர்பார்ப்பு இருக்கும்ல, நாளைக்கு என்ன நடக்க போகுது, என்ன இந்த யூடியூப்பை பார்த்து பார்த்து நீங்களே கொஞ்சம் ஜோதிடம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரீங்க. இப்போ இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது என்னவெல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்ற தகவலும் தெரியும் உங்களுக்கு. இப்போ நல்ல நேரம் என்ன போயிட்டு இருக்குன்னா,
பாக்கியஸ்தானமான 11ஆம் இடத்தில், லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. இந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகி கொண்டிருக்கிறது. 2025 மே மாதம் 10ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் தான் குரு பகவான் சஞ்சரிப்பார். கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் சஞ்சார நிலை ஒரு பக்கம் யோகம், மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வைகள் 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும். ரொம்ப விரிவா ஒரு தகவல் சொல்ல போறேன், பிறகு ஒரு பதிவு உங்களுக்கு இருக்கு. இப்ப 3ஆம் இடம் என்றால் என்ன, 5ஆம் இடம் என்றால் என்ன, 7ஆம் இடம் என்றால் என்ன தெரியும் உங்களுக்கு. முயற்சி ஸ்தானம், எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்திரனால் ஆதாயம், மகிழ்ச்சி. திருமண வயதினருக்கு திருமண வரன் வரக்கூடிய நிலை, திருமணம் நடந்திடக்கூடிய நிலை, எல்லா விதமான யோகமும் செல்வாக்கும் இருக்கின்ற காலகட்டம் மே மாதம் 10ஆம் தேதி வரை கடகராசினருக்கு. அதுக்கு பிறகு என்னங்க ஆகும் கேட்பீங்கல்ல. அப்போ மே மாதம் 11ஆம் தேதி முதல் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் குரு பகவான். அப்ப என்ன ஆகும், விரய செலவுகள் கூட ஆரம்பிக்கும். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம், இல்லை வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், காரு வாங்கலாம். புரியுதுங்களா? விரைய செலவுன்னு வேற மாதிரி கனவுல போடக்கூடாது. ஆனால் கையில் பணம் இருந்தால் நிச்சயமா செலவாகும், விரைய செலவாகும். நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். பையில பணம் இருந்தாவே விரைய செலவு வரும். அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம். இருக்கின்ற பணத்தை முதலீடு சரியாக செய்து கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல். அப்போ முதலீட்டில் கவனம் செலுத்துங்கள். நிலையான முதலீட்டில் கவனம் செலுத்துங்கள். இல்லைன்னா கையில பணம் வச்சுக்காதீங்க. கையில பணம் வைத்திருந்தால் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிலை கூட ஏற்படும். கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் உடல் நலத்தில் என்ன சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளித்துக் கொண்டு வெளியில் வர முடியும். ஏன் இந்த ஒரு தகவலை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காரணம் உங்களுக்கே தெரியும். 2025 முழுவதுமே சனி பகவான் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதற்கெல்லாம் பரிகாரம் இருக்கு. என்னுடைய விரிவான பகுதியை பார்த்துக்கலாம். அடுத்த பதிவு விரிவான பதிவு இருக்கு, அதில் பார்த்துக்கலாம். இந்த 8ஆம் இடம் என்பது நமக்கு எல்லோருக்குமே ஆயுள் ஸ்தானம். கூடுதலாக பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அப்போ நமக்கு பாதிப்பு இருக்குதோ இல்லையோ, பெண்களாக இருந்தால் அவருடைய கணவர்களுக்கு சங்கடம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நான் சின்ன சின்ன பரிகாரம் சொல்லுவேங்க. கொஞ்சம் சங்கடமான நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகி இருங்க, இடமாற்றம் இருங்க. அவர் போய் வேலை செய்யட்டும், போயிட்டு வந்து பார்க்கட்டும், இப்படிலாம் சில பரிகாரம் சொல்லுவேன். இந்த 8ஆம் இடத்தில் சனி பகவான் 2025 ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பதால் பெண்கள் கணவரின் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்கள் தங்களுடைய உடல்நிலை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனடியாக மருத்துவரை சந்திப்பது நன்மையாக இருக்கும். இதற்கு மேலாக மே மாதம் 27ஆம் தேதி முதல் ராகு பகவானும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இது உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதே மே மாதம் 27ஆம் தேதி முதல் உங்களுக்கு இப்பொழுது நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து நன்மைகளை செய்து கொண்டிருக்கிற கேது பகவான் மே மாதம் 27ஆம் தேதி முதல் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ குடும்பத்தில் ஒரு நெருக்கடி, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை, வரவுகளில் தடை என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு பக்கம் குரு பகவானின் பார்வைகள் உங்களை உயிரை வச்சிருக்கோம், பிடிச்சி வச்சிருக்கோம். அதுக்கு பாதிப்பு வராது. நீங்க விரிவான என்னுடைய பதிவில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம், பரிகாரத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு மேலாக நன்மைகளை வழங்கிடக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திடக்கூடிய நிலையில் சூரிய பகவான் 120 நாட்கள் 2025ஆம் ஆண்டு நன்மைகளை வழங்குவார். எல்லா விதமான சங்கடங்களை நீக்குவார். மார்கழி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம், புரட்டாசி மாதம், இந்த 4 மாதமும் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். கவனத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும்.
என்னதான் 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்தாலும் உங்களுக்குரிய விதி என்பது எழுதப்பட்டது. சுய ஜாதகத்தில் நடைபெற்று வருகின்ற திசாபுதி பார்க்கணும். உங்களுடைய எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் ஜாதகத்தை வைத்து. அதனால் இந்த பலனை வைத்து அதிகபட்சமாக பயந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு கெட்ட நேரத்திற்கும் பாதகமான நேரத்திற்கும் பரிகாரம் என்று ஆலய பரிகாரம் என்று ஒன்று உண்டு. அந்த நேரத்தில் எந்த ஆலயத்திற்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ள வேண்டுமோ அந்த பரிகாரத்தை செய்து கொண்டால் நிச்சயமாக நம்மால் வளப்படுத்திக் கொள்ள முடியும், நன்றாக வாழ முடியும். பயப்பட வேண்டியதில்லை. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, 2025 எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு 2024 உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. நிறையவே சங்கடங்களை அனுபவித்து விட்டீர்கள், நிறைய போராட்டங்களை சந்தித்து விட்டீங்க. இந்த 2025 நமக்கு நல்லா இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த ஜோதிடர் என்ன சொல்ல போறாரு, இவர் சொல்ற தகவல் சரியான தகவலாக இருக்குமா என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். முதலில் ஒரு தகவலுக்கு வந்துடுறேன். என்னதான் பாதகமான நேரம் இருந்தாலும் எந்த கிரகம் சாதகமாக சஞ்சரிக்க போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டாவே நமக்கு கொஞ்சம் திருப்தி வரும். இப்போ 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சிம்மராசினருக்கு. 10ஆம் இடத்து குரு பகவான் பதவியை பறிப்பார் என்பது பொதுவான விதி. ஆனால் மே மாதம் 10ஆம் தேதி பிறகு அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ எது அதிர்ஷ்டமான நேரம்? மே மாதம் 11ஆம் தேதி தொடங்கி மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிம்ம ராசினருக்கு இருக்கிறது. எந்த கிரகத்தால் எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டாலும், எந்த கிரகத்தால் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் குரு பகவானின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் மே மாதம் 11ஆம் தேதி முதல் சிம்ம ராசினரை ராஜநடை போட வைக்கும் என்பது உறுதி. இதற்கு மேலாக இந்த பாதகமான நிலை, சனி பகவான் 7ஆம் இடத்தில் தான் 2025 வரை சஞ்சரிப்பார். கொஞ்சம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது, நண்பர்களை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். இப்பொழுது 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற, ஆண்டின் தொடக்கத்தில் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் மே மாதம் 27ஆம் தேதி 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அப்போ இந்த சஞ்சார நிலை என்ன சஞ்சாரம்? இந்த சஞ்சார நிலை இப்போ ஒரு மரண பயம் இருக்கு பாருங்க, நோய் நொடி எதிர்ப்பு, நம்முடைய செல்வாக்கிற்கு குந்தகம், செயல்பட முடியாத நிலை 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு பகவானால் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் 7ஆம் இடத்திற்கு இறங்கி வருகின்ற போது அந்த சங்கடங்கள் மாற்றம் உண்டாகும். அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. அப்போ குரு பகவானின் பார்வையும் 7ஆம் இடத்திற்கு இருக்கும். அதன் காரணமாக இப்பொழுது இருக்கின்ற சங்கடங்கள், ராகு பகவானால் ஏற்பட்ட சங்கடங்கள், சனி பகவானால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். இந்த 2025 மே மாதம் 11ஆம் தேதி முதல் உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், மேலும் செல்வாக்கடையக்கூடிய நிலையும், வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய நிலையும், அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரக்கூடிய நிலையும் இந்த 2025 ஆண்டின் பிற்பகுதி மே மாதத்திற்கு பிறகு இருக்கிறது. இந்த ஆண்டில் தை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம், ஐப்பசி மாதம், இந்த 4 மாதங்களிலும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு யோக பலன்களை வழங்குவார். இவையெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு யோகத்தையே உண்டாக்கும் என்று சொல்லி விரிவான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னி ராசி நண்பர்களே, பிறக்க போகும் 2025 எங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி உங்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு எங்களுக்கு யோகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா என்ற கேள்வி எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. முதலில் ஒரு தெளிவான பதிவினை சொல்லிவிடுகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருங்க. இந்த 2025 தான் உங்க வாழ்க்கையில் யோகமான ஆண்டாக இருக்கும். என்ன இப்படி சொல்லிட்டாரு, என்ன மந்திரவாதியான்னு கேட்டுறாதீங்க. மந்திரம்லாம் ஜோசியத்தில் கிடையவே கிடையாது, மாயம் கிடையாது, தந்திரமும் கிடையாது. கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்களோ அதற்கேற்ற பலன்களை கிரகங்கள் வழங்குவார்கள்.
கிரகங்களில் அதிகபட்சமான யோக பலன்களை வழங்கிடக்கூடிய சனி பகவான் 2025 வரை ஆண்டு முழுவதுமே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதைவிட வேற என்னங்க யோகம் வேணும் உங்களுக்கு? எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். இது சுருக்கமான பதிவு தான். எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, எடுத்த காரியங்கள் யாவும் 2025 கன்னி ராசினருக்கு வெற்றியாகும். இதற்கு மேல ஒரு பக்கம் இருக்கு. ஒண்ணு, குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு யோகமாக இருந்து கொண்டிருக்கிறார். 2025 மே மாதம் 10ஆம் தேதி வரை பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருப்பார். அப்போ ஒரு அற்புதமான யோகம் மே மாதம் 10ஆம் தேதி வரை இருக்கிறது குரு பகவானால். அதன் பிறகு அவர் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போறார். 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான் என்று சொன்னாலும் அந்த 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகின்ற போது ஒரு நல்ல காரியம், வேற ஒரு விஷயம் நடக்கும். அவருடைய பார்வை ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும், எதிர்ப்புகள் இல்லாத நிலை ஏற்படும். சரி, இப்போ குரு பகவானின் பார்வை இருப்பதால ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவானால் உண்டாகக்கூடிய பாதகமான விளைவுகளில் இருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை குரு பகவான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். குரு பகவான் பெயர்ச்சியின் காரணமாக ஜென்ம ராசிக்குள் இருக்கின்ற கேது என்ன செய்வார்னு கேட்கலாம். மே மாதம் 10ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதே மே மாதம் 27ஆம் தேதி கேது பகவானும் பெயர்ச்சி ஆகிறார். இடையில் ஒரு 15 நாட்கள் அவர் உங்கள் ராசியை விட்டு 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மேலாக ஒரு யோகம் இருக்கு. 6ஆம் இடத்துல வரப்போறார் ராகு. மே மாதம் 27ஆம் தேதி முதல் ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. கேது ராசி விட்டு போறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 என்பது மிகப்பெரிய யோகத்தை, உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கிடக்கூடிய ஆண்டாக, வரவினை கொடுத்திடக்கூடிய ஆண்டாக, திருமணத்தை நடத்தி வைத்திடக்கூடிய ஆண்டாக, குழந்தை பாக்கியத்தை கொடுத்திடக்கூடிய ஆண்டாக, நட்புகளால் ஒற்றுமை அடையக்கூடிய ஆண்டாக, உறவுகளால் ஆதாயம் அடையக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. விரிவான பதிவினை என்னுடைய அடுத்த பதிவில் நீங்க பார்க்கலாம். தனித்தனியா ஒரு ராசி சொல்ல போறேன். இந்த ஆண்டிலும் மாசி மாதம், ஆனி மாதம், ஆடி மாதம், கார்த்திகை மாதம் 120 நாள் சூரிய பகவானும் உங்களுக்கு யோக பலன்களை வழங்குகிறார். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். துலாம் ராசி நண்பர்களே, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. 2025 எப்படி இருக்க போகுது? வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே போராட்டமா இருக்கு, எல்லா இடத்துலையுமே போராட்டமா இருக்கு, எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பய உணர்வு எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் தான் பிறக்க போகின்ற 2025வது நன்மையான ஆண்டாக இருக்குமா என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம், எதிர்பார்ப்பும் இருக்கலாம். என்னுடைய விரிவான பதிவு என்பது உங்களுக்காக விரைவில் வரப்போகுது. சுருக்கமாக இந்த பதிவு மட்டும் சொல்லிடுறேன். இந்த மே மாதம் 10ஆம் தேதி வரை 2025 குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருக்கிறார். அதன் காரணமாக முன்னேற்றமான பலன்கள் எதையும் இப்பொழுது நீங்கள் அடையாமல் இருக்கின்றீர்கள். நிறைய விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கு, கிட்ட வருது, தள்ளி போயிட்டு இருக்கு. அந்த குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். இந்த சஞ்சார நிலைதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திடக்கூடிய சஞ்சார நிலையாக இருக்கும். 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போ இது நாள் வரையில் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில், உத்தியோகத்தில், முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையினை மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வழங்கிட இருக்கிறார். அதுவரையில் சின்ன தடைகள் இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த மே மாதம் வரையில் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தா பேலன்ஸ் பார்த்துட்டே இருங்க, கிரகங்கள் அதுதான் பண்ணிட்டு இருக்க. எப்பயுமே இந்த 2025 ஜனவரி 1 முதல் மே மாதம் 26ஆம் தேதி வரை 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான்
உங்களுக்கு ஆற்றலை அதிகரித்து கொண்டிருப்பார். எதிரிகளை எல்லாம் இல்லாமல் செய்து கொண்டிருப்பார். முன்னேற்றத்தை வழங்கி கொண்டிருப்பார். வழக்குகளை வெற்றி ஏற்படுத்தி கொண்டிருப்பார். உங்களுடைய நடையினில் ஒரு வேகத்தை கொடுத்து கொண்டிருப்பார். செல்வாக்கை அளித்து கொண்டிருப்பார். 4 பேரை பார்த்து வணங்கிடக்கூடிய நிலைதான் அப்படி நீங்க இருப்பீங்க. அது ராகு பகவான் செய்து கொண்டிருக்கின்ற பலன் மே மாதம் 26ஆம் தேதி வரை தொடரும். குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி முதல் உங்களுக்கு யோக பலன்களை வழங்கப் போகிறார். 2 கிரகங்களும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு பலன்களை வழங்கிடக்கூடிய இடத்தில் இருக்கின்றார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கொஞ்சம் உறவுகள் உங்களை விட்டு விலகி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உறவுகளால் நெருக்கடிகளை சந்தித்திடக்கூடிய நிலையும், பூர்வீக சொத்தில் பிரச்சனையை ஏற்படுத்திடக்கூடிய நிலையும், பிள்ளைகள் வழியால் சங்கடங்களை அடைந்திடக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் சனி பகவானின் பார்வையில் 11ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். வருமானத்திற்கு உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும். அனைத்திற்கும் மேலாக கேது பகவான் பார்த்தீங்கன்னா அதே மே மாதம் 27ஆம் தேதி தொடங்கி 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறார். அப்போ இன்னொரு பக்கமும் உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டின் முற்பகுதியில் ராகு பகவான், பிற்பகுதியில் குரு பகவானும் கேது பகவானும். உங்களுடைய வாழ்க்கை இந்த ஆண்டு சுபிட்சமாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டவர்களுக்கு வேலை அனுமதி கிடைக்கும். சொந்தமாக தொழில் தொடங்க முயற்சி செய்து கொண்டவர்களுக்கு தொழில் தொடங்க முடியும். வெளிநாடு செல்ல நினைத்தவர்கள் எண்ணமும் பூர்த்தியாகும். இந்த ஆண்டு யோகமான ஆண்டாகவே இருக்கும். கூடுதலாக சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி, லாபாதிபதி சூரிய பகவான். அவர் மார்கழி, பங்குனி, ஆடி, ஆவணி ஆகிய 4 மாதங்களும் 120 நாட்களும் இந்த ஆண்டில் யோக பலன்களை வழங்கிட இருக்கிறார். 2024 உண்டான சங்கடங்கள் 2025 இருக்காது. 2025 என்பது உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்கும். விரிவான பதிவில் இது பற்றி பேசுகிறேன். விருச்சிக ராசி நண்பர்களே, பிறக்கப் போகின்ற 2025 எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி உங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார், இவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒழிய எதுவும் நடக்கவில்லையே என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கின்றீர்கள். இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய மூல ஜாதகத்தை, பிறப்பு ஜாதகத்தை எடுத்து ஒரு முறை அலசி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். என்ன திசா புத்தி நடக்குது, என்ன பிரச்சனை ஜாதகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டீங்க. இது பொதுவான பலன்கள் மட்டும்தான். இந்த 2025 எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு. மே மாதம் 10ஆம் தேதி வரை குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். மே மாதம் 11ஆம் தேதி முதல் 7ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடத்திற்கு செல்கிறார், மறைவு பெறுகிறார். இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்ற மே மாதம் 10ஆம் தேதி வரை குரு பகவான் வழங்கி கொண்டிருக்கின்ற பலன்களில் எதிர்மறையான பலன்கள் அதன் பிறகு உங்களுக்கு ஏற்படும். அப்ப என்ன ஆகுன்னா, கொஞ்சம் விரயஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை வரும், குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை போகும், 4ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை போகும். அப்ப செலவுகள் ஏதேனும் ஒரு வகையில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா அதுவும் ஒரு நன்மை இருக்கு. சொல்ல போறேன், ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் போனாலும் அவர் ஒரு நன்மையையும் உங்களுக்கு செய்ய இருக்கிறார். எந்த வகையில் செய்ய போறான்னு சொல்ல போறேன். இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த 2025 ஆண்டு ஜனவரி 1 முதல் டிசம்பர் இறுதி வரை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் தான் சஞ்சரிப்பார். அப்ப சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவரே நோயையும் கொடுப்பார், அவரே நோயையும் எடுப்பார். ஒரு பக்கம் 4ஆம் இட சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு, உங்க ராசியையும் பார்க்கிறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அந்த ருணரோக சத்துருஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் எந்த பிரச்சனைகளை அவர் உண்டாக்கினாரோ அந்த பிரச்சனைகளை அவரை தீர்த்து வைப்பார். அப்ப மருத்துவத்தால் உங்களுடைய உடல்நிலை சீராகும். எதிர்ப்புகள் தொழிலிலோ உத்தியோகத்திலோ எதிர்ப்புகள் போட்டிகள் இருந்தால் அவை அனைத்து விலகி செல்லும். வழக்குகள் இருந்தால் வழக்கு ஒரு சாதகமாகும். உங்கள் செல்வாக்கு உயரும்.
இந்த மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்திற்கு செல்கின்ற குரு பகவான் அவருடைய 9ஆம் பார்வையை 4ஆம் இடத்திற்கு செலுத்துவார். அப்போ சனி பகவானால் உண்டாகி இருக்கின்ற ஒரு ஆக்ரோஷம் என்பது குறைய ஆரம்பிக்கும், பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து சஞ்சரிக்கிறார். மே மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு அவரும் 4ஆம் இடத்திற்கு வந்து சனி பகவானுடன் இணைகிறார். இந்த இருவரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டுவாங்க. உங்க உடம்புலையும் ஆரோக்கியத்திலும் விளையாட்டு காட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அந்த விளையாட்டு அவர்களால் மாற்றத்தை உண்டாக்கிட முடியும், நன்மையை காண முடியும், சிகிச்சையால் உங்களால் வெளியில் வந்து விட முடியும். வேறு எந்த விதமான சங்கடங்கள் ஏற்படாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னா இப்ப 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காரு. அதே மே மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு போறாரு. இப்போ எல்லா நிலைப்பாடுகளும் உங்களுக்கு 2025இல் உங்களுக்கு ஒரு படிப்பினையை உண்டாக்கிடக்கூடிய ஆண்டாக இருக்கும். இது பற்றி என்னுடைய விரிவான பதிவினில் உங்கள் அனைவருக்குமே தெரிவித்திட இருக்கிறேன். அதற்கு முன்னதாக 2024 நன்றாக கொண்டாடுங்கள். 2025இல் மே மாதம் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் இருக்க போகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிறகு எச்சரிக்கையாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் எச்சரிக்கை வேண்டும். 2025இல் மே மாதத்திற்கு பிறகு அனைத்திலும் உங்களுக்கு எச்சரிக்கை வேண்டும். உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். இருந்தாலும் தை மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம், புரட்டாசி மாதம் 4 மாதங்களும் உங்களை எவராலும் எதுவும் செய்துவிட முடியாது. அந்த 4 மாதங்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கும். என்னுடைய விரிவான பதிவை பாருங்கள். எனக்கு உங்களுடைய விமர்சனம் வேண்டும். சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, பிறக்க போகும் 2025 எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நிறையவே வாழ்க்கையில் படிப்பினைகளை பார்த்துட்டே வந்துட்டீங்க. நிறையவே சங்கடங்களை பார்த்துட்டீங்க. இந்த 2024 பிறந்தது, இந்த 2024வது யோகமாக இருக்குமான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு உங்களுக்கு. சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் ராகு போய் 4ல் உட்கார்ந்தாரு, கேது போய் 10ல் உட்கார்ந்தாரு. இன்னும் சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. 2024 சனியும் வக்கரமானார். நிறைய எதிர்மறையான பலன்களை சந்திக்க வேண்டிய இடத்திற்கு தனுசு ராசினர் 2024க்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்ப 2025 பற்றி எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குல்ல, நல்ல தகவல் இருக்கு. 2025 முழுமையாக தனுசு ராசினர் உங்களுக்கு யோகமாகவே இருக்கும். 2025 முழுமையாக யோகமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை முன்னேற்றங்களையும் உங்களுக்கு வழங்குவார். அதற்கு மேலாக ராகு பகவானும் மே மாதம் 27ஆம் தேதி முதல் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். இருவரும் இணைந்து போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள். நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். ராகு பகவான் இணைகின்ற போது இப்பொழுது சனி பகவான் யோகத்தை கொடுப்பார். ஜனவரி 1 முதல் உங்களுக்கு யோகமாகத்தான் இருக்க போகிறது. மாற்றமே கிடையாது. கூடுதல் யோகம் மே மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவானும் 3ஆம் இடத்திற்கு வருகின்ற காரணத்தினால் நீங்க மண்ணை தோட்டாலும் பொண்ணாகும். சின்ன ஒரு 4 எழுத்து எழுதினா கூட அது 400 வரிகள் மற்றவர்களால் பேசப்படும். அந்த அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஆண்டாக 2025 இருக்கிறது. இதற்கு மேலாக உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மே மாதம் 10ஆம் தேதி வரை 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது சாதகமான நிலை இல்லை என்றாலும், மே மாதம் 11ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில், சப்தமஸ்தானத்தில், நட்பு ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். புதனுடைய வீட்டில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போ மிகப்பெரிய யோகமான ஆண்டாக 2025 தனுசு ராசினர் உங்களுக்கு இருக்கும். இது பற்றிய விரிவான ஒரு பதிவினை அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க போற. அந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இதே சன்னோஷ டிவி வழியாக இந்த ஆண்டில் மாசி, வைகாசி, புரட்டாசி, ஐப்பசி
ஆகிய 4 மாதங்களும் உங்களுக்கு யோகமான மாதமாக 25 இருக்கும். எல்லா வகையிலும் மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய நிலை தனுசு ராசினருக்கு 2025 இருக்கிறது. விரிவான பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, 2025 எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 24 நல்லா போச்சு, 25 அப்படியே போகுமா இல்ல பலன்களில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்வி உங்களுக்கு வருவது இயற்கை தானே. மே மாதம் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு யோகமான பலன்களை குரு பகவான் வழங்கிட இருக்கிறார். அவருடைய பார்வைகளும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசிக்கு. அப்போ குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கின்ற காரணத்தினால் 2025 ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு யோகமான நிலை இருக்கிறது. நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். அதன் பிறகு என்ன ஆகும்? இது உங்கள் கேள்வி தானே. இப்போ இன்னொரு விஷயமும் இருக்கு. ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுடைய முயற்சிகளை எல்லாம், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் அதே மே மாதம் 27ஆம் தேதி 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அப்போ இது ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம். இன்னைக்கு ரொம்ப வேகமா நம்மளால காரை ஓட்ட முடியுது. ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்தில் போறோம், ஜெயிச்சிட்டு இருக்கோம். இப்போ 2ஆம் இடத்திற்கு ராகு வருகின்ற போது இப்பொழுது இருக்கின்ற வாய்ப்புகள் அந்த நேரத்தில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குரு பகவானும் பார்த்தீங்கன்னா அது பிறகு 6ஆம் இடத்துக்கு போறார். மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு போறார். இப்போ கொஞ்சம் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நல்ல நேரம் என்பது எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டு இருக்காது. திசா புத்தி காலத்தில் மட்டும்தான் நல்ல நேரம் தொடரும். கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு, 1.5 ஆண்டு, 3 ஆண்டுகள் என்பது கொஞ்சம் அந்த காலகட்டம் தான் யோகமா இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு வராரு. கேது பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு இறைபலத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற கேது பகவானும் 8ஆம் இடத்துக்கு போறார். அப்போ உடல் நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். புகழ்ச்சியில, செல்வாக்குல, அந்தஸ்துல எவன் எப்ப கால வருவான்னு சொல்ல முடியாது. அப்போ அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகு ஒரு நெருக்கடியினை சந்திக்க வேண்டிய நிலை மகர ராசினருக்கு இருக்கிறது. சொந்த ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் திசாபுத்தி நன்றாக இருந்தால், கிரகங்கள் நன்றாக அமைந்திருந்தால் இந்த பாதகங்கள் பெருமளவில் உங்களை பாதிக்காது. அதனால் ஒரு முறை நீங்கள் ஜாதகத்தை மீண்டும் பார்த்து கொள்வது நன்மையாக இருக்கும். இந்த செல்வாக்கு எல்லாம் மே மாதம் வரை, 2025 மே மாதம் வரை தான் உங்களுக்கு. அதன் பிறகு கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நெருக்கடிகளும் உடல்நிலையில் உபாதிகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் 2025 120 நாட்கள் சூரிய பகவான் வழக்கம் போல உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். அந்த காலகட்டத்தை தெரிந்து வைத்துக்கொண்டு நீங்கள் செலவிடுகின்ற போது, முதலீடு செய்கின்ற போது உங்களால் லாபத்தை சம்பாதிக்க முடியும். பங்குனி மாதம், ஆனி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம் இது பற்றி ஒரு விரிவான பதிவினை விரைவில் உங்களுக்கு வழங்குகிறேன். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்காகவே இந்த பதிவு. மே மாதம் வரை உங்களுக்கு யோகமான பலன்கள் இருக்கிறது. அதன் பிறகு சில பின்னடைவுகள் ஏற்பட இருக்கிறது. அது எந்த வகையில் இருக்கும் என்பதை என்னுடைய பதிவினை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நண்பர்களே, 2025 எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பயத்தோடு தான் இருந்துட்டு இருக்கீங்க, பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நெருக்கடியோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல நேரம் நமக்கு வராதா என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். பொதுவாக நம்முடைய பதிவுகளை பார்க்கின்ற போது என்ன நிலைப்பாடு இருக்கிறதோ, கிரகங்கள் எந்த விதமான பலன்களை நமக்கு வழங்குவார்களோ அதை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு வரோம். இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இப்போ சனி பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் தான். ஆனால் அவர் மாதிரி ஒரு நியாய கிரகங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்களுடைய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் உங்களுக்கு பலன்களை ஏற்றமாகவோ இரக்கமாகவோ வழங்கிடக்கூடியவர் சனி பகவான். இப்போ ஜென்ம சனியுடைய காலகட்டம் 2025ஆம் ஆண்டு காலம் முழுவதும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு பாதிப்பு வேற இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு. என்ன பாதிப்புனா, 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் போய் கேது.
அந்த 8ஆம் இடத்தில் கேது இருந்து உங்களுடைய உடல்நிலையில் செல்வாக்கில் சறுக்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் குரு பகவானின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் அந்த நிலை மாற்றம் பெற்று இருக்கிறது. உடல்நிலை கொஞ்சம் நல்லா இருக்கு. எந்த விதமான தடைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியுது. இப்போ மே மாதம் 10ஆம் தேதி வரை அந்த 8ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கும். 10ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை உங்களுக்கு இருக்கும். செல்வாக்கோடு இருப்பீங்க. மே மாதம் 10ஆம் தேதி வரையில் தொழிலும் விறுவிறுப்பாக நடைபெறும். மே மாதம் 10ஆம் தேதி வரையில் எந்த பாதிப்பும் இருக்காது. அதே நேரத்தில் ஒரு பக்கம் ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் எதையாவது பண்ணிட்டே இருப்பார். உங்களுக்கு ஏதாவது பாடம் படிச்சுட்டே இருப்பார். அப்போ ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ அதே மே மாதம் 27ஆம் தேதி 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு ஜென்ம ராசிக்குள் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறார். மே 27க்கு பிறகு சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இந்த கேது பகவான் 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துக்கு கேது பகவான் வருகின்ற போது அதான் நட்பு ஸ்தானம், கலத்திரஸ்தானம், அதுதான் 7ஆம் இடம். அந்த இடத்துல கேது பகவான் வருகின்ற போது சனி 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு உங்க ராசிக்கு. இப்ப ராகு வர போறாரு, கேது அங்கே உட்கார போறாரு. இப்ப என்ன பிரச்சனை, எங்க பிரச்சனை ஏற்படும் என்றால், வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏதாகிலும் ஒரு வகையில் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது பற்றி என்னுடைய விரிவான பதிவில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு பிரிவோ இல்லை பிரச்சனைகளோ ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணையுடன் வேறு விதமான சங்கடங்கள், மருத்துவ செலவுகள் சந்திக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. அப்போ எச்சரிக்கையாக எப்பொழுது இருக்க வேண்டும் என்றால் 2025 மே மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இது ஒரு பக்கம். ஆனா ஒரு ஆதாயத்தை யார் இப்ப கொடுக்க போறாங்கன்னா குரு பகவான் கொடுக்க போறாரு உங்களுக்கு. இவங்கெல்லாம் மே மாசம் 27ஆம் தேதிக்கு பிறகுதான் சங்கடத்தை உண்டாக்குவாங்க. ஆனா மே மாதம் 11ஆம் தேதியே குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். நீ என்னதான் யாரு எந்த வகையில் சங்கடத்தை கொடுத்தாலும், குடும்பத்தை பிரிக்க நினைத்தாலும், இல்ல உடல்நிலை சங்கடங்கள் ஏற்பட்டாலும், வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு உண்டாகும். இப்ப சனி பகவானையும் குரு பார்ப்பார், ராகுவையும் குரு பார்ப்பார். உங்கள் ராசியை குரு பார்க்கின்ற போது எல்லா விதமான சங்கடங்களும், அழுக்குகள் எல்லாம் புனித நீரில் கழுவப்பட்டது போல எல்லா விதமான நெருக்கடிகளும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் பற்றிய ஒரு விரிவான பகுதியினை விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தெளிவாக தெரிந்து கொண்டு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். இதே 2025 120 நாட்கள் சூரிய பகவான் உங்களுக்கு ஆதாயத்தை வழங்கிட இருக்கிறார். சித்திரை மாதம், ஆடி மாதம், கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் என்று 120 நாட்கள். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு சங்கடங்களை சந்தித்தாலும் அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய நன்மைகளை காணக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதை அடுத்த பதிவில் பாருங்கள். மீன ராசி நண்பர்களே, உங்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். 2025 எப்படி இருக்க போது எதிர்பார்ப்பு இருக்கும். ஜென்ம ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டு பிறக்கின்ற போது மே மாதம் 27ஆம் தேதி வரை ஜென்ம ராசிக்குள் தான் ராகு பகவான் இருப்பார். அதே மே மாதம் 27ஆம் தேதி வரை 7ஆம் இடத்தில் தான் கேது பகவான் இருப்பார். இந்த 2 சஞ்சார நிலைகளும் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிடக்கூடிய சஞ்சார நிலைகள், காதலை உருவாக்கிடக்கூடிய சஞ்சார நிலைகள், புதிய நட்புகளால் இழப்புகளை சந்தித்திடக்கூடிய சஞ்சார நிலைகள், அவமானத்தை சந்தித்திடக்கூடிய சஞ்சார நிலைகள். ஆனா மே மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் ஜென்ம ராசி விட்டு 12ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். கேது பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு போயிடுவார். ஒரு அற்புதமான காலகட்டத்தை மே 27க்கு பிறகு மீன ராசினரான உங்களால் அடைய முடியும். 6ஆம் இடத்திற்கு கேது பகவான் போகின்ற போது இப்பொழுது இருக்கின்ற சங்கடங்கள் எல்லாம் உங்களை விட்டு நகர்ந்து விடும். அன்றைக்கு நாம அப்படி இருந்தோமா, அது நாம் தானா என்ற ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள வந்துடும். அப்போ ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலை. உடலில் இப்பொழுது இருக்கின்ற சங்கடங்கள் மே மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு மாறத் தொடங்கும்.
இது மறைமுக தொல்லைகள், எதிர்ப்புகள், வியாபாரத்தில் இருந்த போட்டிகள், பிரச்சனைகள், வழக்குகள், வம்புகள் என்று என்ன இருந்தாலும் சரி, அவையெல்லாம் மே 27க்கு பிறகு மீன ராசினருக்கு மாற்றம் பெற தொடங்கும். இப்போ ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் மே 27ஆம் தேதி 12ஆம் இடத்திற்கு வருகின்ற போது 12ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இருவருமே ஒரே காரகத்துவம் கொண்டவர்கள். சனி பகவானுக்கு என்ன காரகத்துவம் இருக்கிறதோ அதுதான் ராகு பகவானுக்கு. அப்போ விரய செலவுகள் என்பது எந்த வகையிலாவது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், செலவுகள் வருவதற்கு காத்திருக்கிறது என்றால் அந்த செலவுகளை சுப செலவாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்கு. கையில பணம் வரதை எச்சரிக்கையா இருங்க. இதையெல்லாம் பற்றி ஒரு விரிவான பதிவு என் தனி பதிவாக வரப்போகுது. அடுத்த வாரம் நீங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? இந்த வாரத்துல குரு பகவானின் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பவர் மே மாதம் 11ஆம் தேதி பிறகு 4ஆம் இடத்துக்கு போறார். 4ஆம் இடத்துக்கு போகின்ற போது அவரும் ஒரு நன்மை ஏற்படுத்துவார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். குரு பகவான் போறாரு, சுகத்துல கொஞ்சம் கை வைப்பாரு. ராகு நகர்ந்துடுறாரு. அதுவும் நமக்கு ஒரு நல்ல விஷயம்தான். தேவையில்லாம சிக்கல்கள், தேவையில்லாம சந்தோஷம், தேவையில்லாம சுகம் இல்லாமல் தேவையில்லைன்னு முடிவு வந்துடுவோம். அந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் போகின்ற போது அவருடைய பார்வை 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துக்கும் வரும். அப்ப 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை வருகின்ற போது நம்முடைய செல்வாக்கு மீண்டும் உயர ஆரம்பிக்கும். நாம் செய்து வருகின்ற தொழில், பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சனி பகவானும் ராகு பகவானும் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த இடத்திற்கு குரு பகவானின் பார்வை வருகின்ற காலத்தினால் பாதிப்புகள் இல்லாமல் போகும். செலவுகளாக இருந்தாலும் அது சுப செலவாக மாறும். இவற்றையெல்லாம் என்னுடைய அடுத்த பதிவில், விரிவான பதிவில், தனிப்பதிவில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். 2025 வைகாசி, ஆவணி, மார்கழி, தை எப்பொழுதுமே நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது. இந்த 4 தமிழ் மாதங்களும் உங்களுக்கு எப்போதுமே நன்மையான மாதமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.